சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வீடு திரும்பினார் அப்படிங்கிற அந்த செய்தி கேட்டு தான் இப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இது பற்றியான ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துச்சு. என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம அப்படியே ஷேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ கடைசி வர பாருங்கள். ரஜினிகாந்த் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 4 நாட்கள் சிகிச்சை எடுத்து வந்தார். அவருக்கு ஒரு ஸ்டண்ட் பொருத்தப்பட்டுச்சுங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு வயிற்று வலி காரணமாக அட்மிட் ஆனார். அப்போ தான் தெரியும் அந்த குழாய், இரத்த குழாயில் ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு ஆர்த்தோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதற்கான அந்த ஸ்டண்ட் வச்சுருந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நேற்று இரவு 11 மணிக்குன்னு சொல்லப்படுது. அந்த டைமில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காரு. சில வீடியோஸ் நம்ம பார்த்தோம். அது நேற்று நீர் எடுத்ததான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் நலமாக வீடு திரும்பினார் அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான தகவல். ஏன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க குடும்ப சைட்லேருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப நிம்மதியாக இருப்போம். பட் சௌந்தர்யா, ஐஸ்வர்யாவோ யாருமே எதுவுமே சொல்லலைங்கிறதா லைட்டாக ஒரு பயமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு செய்தி பார்த்த பிறகு தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது. சரி, ஓகே, தலைவர் வீட்டுக்கு வந்துட்டார். அது இல்லாமல் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆறுதல் கொடுத்துச்சு அந்த ஒரு வீடியோவானது. சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய இந்த ஒரு சிகிச்சைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சொல்கிறது என்னென்னா, மருத்துவர்கள் சொல்கிறபடி 3 மாதங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மருத்துவர்கள் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இதுவாக இருக்குமான்னு எனக்கு தெரில. பிகாஸ் நார்மலாகவே இந்த ஸ்டண்ட் இந்த மாதிரி பொறுத்துனாங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கரெக்டான மெடிக்கல் ப்ரொசீஜர் தெரில. மேபி ஏஜ் க்ரைட்டீரியாவை வச்சு அது மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு வேளை 1 மந்த் தான் ஓய்வு அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் கூலி படத்திற்கான ஷூட்டிங் தொடங்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இல்லாத பட்சம் கூலி ஷூட்டிங்கே சென்னை பேஸ்டு மாற்றிடுவாங்க. அந்த ஆந்திரா சைடில் இருந்து அப்படின்னும் சரி, விசாகப்பட்டினம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி மாற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு இடையில பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துடைய ரிலீஸ் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் சில நாட்களில் ரிலீஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே படத்துடைய ரிலீஸ் அப்போ தலைவர் கிளம்பி வேறு எங்கேயாவது போகிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த வேட்டையன் ரிலீஸில் வீட்டில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்கள் குறித்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.